அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே. இன்று நம்ம காணக்கூடிய தலைப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பிலே உள்ள சொல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சொல் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படிங்கிறது நமக்கு முதலாவதாக தெரியும். அதாவது ஒரு எழுத்து, அதாவது ஒரு எழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு எழுத்து இருக்கும், அந்த எழுத்து பொருள் தரும். எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தை மாதம், கை, பை, போ, வா இதெல்லாம் ஒரே எழுத்து தான், ஆனால் பொருள் தரக்கூடியது. இதை ஒரு எழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவோம். ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தான் சொல் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா மூவகை மொழிகளை நம்ம பார்க்க போறோம். அதாவது மூவகை மொழிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி என்கின்ற 3 வகையான மொழிகளை தான் நம்ம இந்த வகுப்பிலே நம்ம பார்க்க போறோம். அதாவது தனிமொழி என்ன அப்படிங்கிறது ஒரே ஒரு சொல், அதாவது தனித்து நின்று பொருள் தருமாயின் அதை தான் நம்ம தனிமொழி என்று சொல்லுகிறோம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா கண் அப்படிங்கிறது ஒரு சொல். இப்போ கண் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், நம்மளுடைய ஐஸ், கண் என்பது. இப்போ ஒரே சொல் பொருள் தருகிறது, அதை தான் என்னன்னு சொல்லுவோம், தனிமொழி அப்படின்னு சொல்லுவோம். கண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கண்ணன் அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெயர் சொல், ஒருவரினுடைய பெயர் என்பது தெரியும், அதனால அது ஒரு தனிமொழி. இப்போ கண் அப்படிங்கிறது வந்து பிரிக்க முடியாதது, அது வந்து பகா பதம். பதம் என்றாலும் சொல் என்றது அர்த்தம். பகா என்றால் பிரிக்க முடியாத சொல் என்ற அர்த்தம். இதுவே கண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சொல்லையும் கூட நம்ம பிரிக்கலாம், அது வந்து பகு பதம் என்று அர்த்தம். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிமொழி. தனிமொழி என்பது ஒரு சொல்லானது தனித்து நின்று பொருத்தமாயின் அதுதான் தனிமொழி சொல்லுவோம். பிறகு அது இரண்டாவதாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா தொடர்மொழி. தொடர்மொழி என்பது அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருமாயின் அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா தொடர்மொழி என்று சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட்ல கண்ணன் சொல்லுவோம். இப்போ கண்ணன் வந்தான் அப்படின்னு இருக்கு. இப்போ கண்ணன் நேற்று வந்தான் அப்படின்னு சொல்லலாம். பூங்குழலி பந்து விளையாடினார் அப்படின்னு இருக்கு. பூங்குழலி அதுவும் பொருள் தருகிறது, பந்து பொருள் தருகிறது, விளையாடினார் பொருள் தருகிறது, பூங்குடி பந்து விளையாடினார். இப்படி ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா நம்ம தொடர்மொழி என்று நம்ம சொல்லுவோம். இப்போ தனிமொழி என்பது ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது. பிறகு இந்த தொடர்மொழி என்பது ஒன்றுக்கும் மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொதுமொழியை நம்ம பார்க்க போறோம். இந்த தனிமொழிக்கும் தொடர்மொழிக்கும் வித்தியாசமா நம்ம பார்க்கிறோம். அதாவது என்ன அப்படின்னா ஒரு சொல் அதாவது சேர்ந்து நிற்கும் பொழுது ஒரு பொருளையும், அதே சொல்லானது பிரிந்து நிற்கும் பொழுது மற்றொரு பொருளை தருமாயின் அதை தான் என்னன்னு சொல்லுவோம், பொதுமொழி என்று சொல்லுவோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனிமொழிக்கும் வரும், அதாவது தொடர்மொழிக்கும் பொதுவாக வரும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு சொல்றேன். எட்டு அப்படிங்கிற சொல், இதை எப்படி பிரிக்கலாம் என்றால் எல் கூட்டல் டூ என்றுதான் பிரிக்க வேண்டும். இந்த 8 என்ற சொல்லை எல் கூட்டல் 2 என்றுதான் நம்ம பிரித்து ஆக வேண்டும். இப்போ 8 என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது வந்து ஒரு எண், 8ஆம் நம்பர் என்பது நமக்கு தெரியும். இப்போ L2 இதை வந்து 8 இப்படிதான் பிரிக்கணும், உணர்ச்சி விதிப்படி எல் கூட்டல் 2 என்றுதான் நம்ம பிரிக்கணும். எல் என்றால் எல், அதாவது சாப்பிடுறோம் இல்லையா. 2 என்பது எல்லை உன் என்பது பொருள். இந்த இடத்துல எல் கூட்டல் 2 எல்லை உன் என்பது பொருள். ஆகவே ஒரு சொல்லானது சேர்ந்து நிற்கும் போது ஒரு பொருளையும், அதே சொல்லானது பிரிந்து நிற்கும் பொழுது மற்றொரு பொருளையும் தருகிறது. இதே போலதான் மற்றொரு எடுத்துக்காட்டும் இருக்கு. வேங்கை, அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேங்கை. இந்த வேங்கையை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா வேர் கூட்டல் கை என்றுதான் நம்ம பிரித்து ஆக வேண்டும். வேர் கூட்டல் கை என்றுதான் பிரிக்க வேண்டும். வேங்கை என்பது இந்த இடத்துல சேர்ந்து நிற்கும் பொழுது ஒரு மரத்தினுடைய பெயரை குறிக்கிறது. வேங்கை மரம் என்பது ஒரு மரம், சரிங்களா. வேங்கை என்பது இந்த இடத்துல மரத்தை குறிக்கிறது.
இந்த இடத்துல வேல் கூட்டல் கை என்பது வேகின்ற கை என்ற பொருளிலே இந்த அர்த்தமாக வருகிறது. ஆகவே மாணவர்கள்